ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். Snapdragon 8 Gen 2 இதுதான் வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர். இந்த ப்ராசரில் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இந்த ப்ராசரோட சைனா மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்லலாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. பட் இந்தியாவில் இந்த ப்ராசரோட இது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ அந்த குறையை தீர்க்கிறதுக்காகவே iQoo கிட்ட இருந்து இந்த Snapdragon 8 Gen 2 இந்த சிப் பவர் பண்ணி இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற டேக்லைனோட iQoo 11 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 8 Gen 2 இருக்கும்போதே தெரியும் இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஃபிளாக்ஷிப் லெவலில் இருக்கணுமா இல்லையா? அப்படி உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃபிளாக்ஷிப் லெவலில் தான் இருக்கா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைசிங் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா இல்லையா, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வீடியோவில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனை கையில் எடுத்ததும் எல்லாருக்கும் அந்த லுக் டிசைன் தான் எல்லாருக்கும் கண்ணில் படும். அந்த வகையில் லுக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணலை. அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான டிசைனில் லைட்டாக கேமரா மாடலில் மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்க. மற்றபடி அந்த ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற கலர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களே அதே கலர் ஆப்ஷன் அந்த BMW-க்கான அந்த ஒரு ஸ்போர்ட் எடிஷனுக்கான எடிஷனும் இதில் இருக்குது. அண்ட் அந்த BMW ஸ்போர்ட் எடிஷனுக்கான ஒயிட் கலர் வேரியண்ட்டில் நமக்கு இங்கே 205 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.4 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய அந்த பேக் சைட் பாடி சிலிக்கான் லெதர் பேக்கோட நமக்கு ஒரு லெதர் ஃபினிஷோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பிளாக் கலருக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 208 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட வருது, 8.72 mm திக்னஸோட இருக்கு. மற்றபடி இதில் நமக்கு கிளாஸ் பாடி வித் மேட் ஃபினிஷோட நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான கலர் ஆப்ஷன்ஸ் லுக் எல்லாமே ஓகே நல்லாவே இருக்கு. அண்ட் பில்டு குவாலிட்டியும் நல்லா சாலிடாவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பற்றி பேசினது போதும், அடுத்து டேரெக்டாக ஸ்பெக்ஸ்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் ஃபிளாக்ஷிப்பான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் E6 AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. LTPO 4.0க்கான டெக்னாலஜிக்கு கீழே இந்த டிஸ்பிளே வருது. அண்ட் அதோட இதில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கான பீக் பிரைட்னஸ் வேல்யூம் 1800 நிட்ஸ்க்கான ஒரு ஹை வேல்யூவோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டிஸ்பிளே ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவாக இருக்கும். டைரக்ட் சன்லைட்டில் நம்ம யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டான விஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் இதில் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஸ்பிளே ஒரு டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கு. E6 AMOLED லேட்டஸ்டான ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. LTPO 4.0க்கான டெக்னாலஜியோட வரதுனால இந்த டிஸ்பிளே இன்னும் லெஸ் பவர் கன்சியூம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு நல்ல கிளாரிட்டியான அண்ட் குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் எதுவும் இதில் கிடையாது. அண்ட் இதை வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி 50% ஜஸ்ட் 8 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இந்த 120 வாட் சார்ஜிங் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஃபீச்சராகவே மாறிடுச்சு. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றதுனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இனோவேட்டிவாக இம்ப்ரெசிவாக தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். 120 வாட் சார்ஜிங் அப்படின்றது எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் அது ஒர்த்தான ஃபாஸ்ட் சார்ஜிங், ரொம்பவே ஸ்பீடாக நம்மளால் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அடுத்து மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய Snapdragon 8 Gen 2 இந்த சிப் செட்டை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சைனா மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த Snapdragon 8 Gen 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த Snapdragon 8 Gen 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக iQoo எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டாப் நாச்சா வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த Snapdragon 8 Gen 2 பொறுத்த வரைக்கும் 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அண்ட் அதோட நமக்கு லேட்டஸ்டான LPDDR5X ரேம் டைப் UFS 4.0 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 1 அதை விட இன்னும் 25% பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹை பர்ஃபார்மன்ஸோட நல்ல இன்டென்ஸான கேம் எல்லாத்தையுமே நம்மளால இதில் ஸ்மூத்தாகவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த Snapdragon 8 Gen 2. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக குறையே சொல்ல முடியாது. பட் இந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம 100% ஃபீல் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மோட்டர் அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே முக்கியம். அந்த வகையில் வைப்ரேஷனுக்கு எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிக்விட் கூலிங்னு பார்க்கும்போது வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால்
அதனால ஹீட்டிங்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த Snapdragon 8 Gen 2 சிப் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 1 விட இன்னும் பெட்டர் தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரும் கூட. அதனால கண்டிப்பா தெர்மல் மேனேஜ்மெண்ட் இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்கலாம். பட் ஆனா மற்றபடி எக்ஸாக்டா இந்த ஸ்மார்ட் போன்ல எந்த அளவுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் பண்ண போகுது அப்படின்றத கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் அதை நம்ம பொறுமையாகவே தெரிஞ்சுப்போம். பட் ஃபீச்சராக பார்க்கும்போது உண்மையிலே டாப் நாச்சா ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே டாப் நாச்சா ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் கேமரா இது ரொம்பவே முக்கியம் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டில். ஸோ இங்கே ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, சாம்சங்குடைய GN5 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் அண்ட் 13 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்ற மாதிரினா ஒரு 3 கேமரா தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பின்பக்கம் கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் iQoo 9ல பார்த்தோம்னா நமக்கு அங்கே கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கேமராவில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சரை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதில் நார்மல் OISக்கான சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக இங்கே நமக்கு விவோவுடைய இந்த V2 சிப் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த சிப் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த V2 சிப் மூலியமாக நமக்கு இதில் இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் இன்னும் பெட்டராக இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனே அந்த ஓவரால் கேமரா ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. அந்த பிரைமரி 50 மெகா பிக்சல் ஓகே, GN5 சென்சார் கூட ஓகே, பட் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சுமாராக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. அதனால் கண்டிப்பாக இவங்க இந்த சப்போர்ட்டிவ் கேமராஸில் இன்னுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், ட்ரிபிள் 50 மெகா பிக்சல் கேமரா, 32 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ அப்படின்றதெல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் எனக்கு பர்சனலி தோணுது. அண்ட் அதோட இவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸில் கொடுத்த அந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் கேமரா மாதிரியான விஷயங்களும் இங்கே இல்லாதது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக தான் எனக்கு பர்சனலி படுது. ஸோ அந்த வகையில் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த விவோ V2 சிப் பட் ஓகே, அது இருக்கிறதுனால நைட் டைம் ஃபோட்டோ வீடியோலாம் இன்னும் பெட்டராக எடுத்துக்க முடியும். அப்படின்னாலும் ஓவரால் ரியர் கேமராவுடைய அந்த ஃபீச்சர்னு பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் டாப் நாச்சா இவங்க கொடுத்துருக்கணும். பட் இங்கே கேமரா கொஞ்சம் டவுன் கிரேடர் தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது அவங்களுடைய யூஸ்வலான அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 FPS ஃபார்மேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷனுமே ரொம்பவே கம்மி. கண்டிப்பாக 4K வீடியோ ரெக்கார்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கணும். Snapdragon 8 Gen 2 ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்போது பட் இவங்க வெறும் 1080 பிக்சல் 60 FPS தான் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த வகையில் ஓவரால் கேமராவாக பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மற்றபடி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்பவும் போல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு கொடுத்துட்டாங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. Android 13க்கு கீழே Fun Touch OS 13ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில். ஸோ ஃப்ளாக்ஷிப் ப்ரைசிங் தான் 8GB 256GB பேஸ் வேரியண்ட்டை 60,000 அப்படின்ற ப்ரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சில ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில் HDFC இல்லை ICICI கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் 5,000 rupees இன்ஸ்டன்ட்டாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போனஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த மொபைலுடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மட்டும் இல்லாமல் ஆடடாக 3,000 rupees எக்ஸ்சேஞ்ச் போனஸாக நமக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் விவோ இல்லை iQoo மொபைலில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த 3,000 மட்டும் இல்லாமல் இன்னொரு 1,000 rupees ஆடடாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கிடைக்கும். அது போக ஒரு 1,000 rupees கூப்பன் ஆஃபர் அப்படின்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது நம்மளால ஒரு 50,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க முடியும் அப்படின்றது இதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் ஓவரால் இப்போ பிரைசிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அப்படி பார்த்ததுல இருந்து எனக்கு பர்சனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன தோணுது, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ்லாம் ஓகேவா ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இதோடைய பிரைசிங் அப்படின்றது ரொம்பவே அதிகம். 60,000 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 60,000 பிரைசிங் அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி ஃபீச்சர்ஸ் ரொம்பவே டாப் நாச்சா பக்காவாக இருந்தால் தான் அது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் மொபைலுடைய கேமரா மட்டும் இன்னும் பெட்டராக அவங்க கொடுத்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணுது.
அதில் பிரைமரி கூட ஓகே, பட் சப்போர்ட்டிவ் கேமராஸ்லாம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கும். செல்ஃபி கேமராவில் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் 4K வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கணும் இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக. பட் அதெல்லாம் இவங்க கொடுக்காம விட்டுருக்கிறது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன நெகட்டிவாக தோடுது. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு என்னதான் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, டாப் கிளாஸான டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் எனக்கு பர்சனலி 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தோணலை. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ப்ரைசிங் அப்படின்றது ரொம்பவே அதிகம். 60,000 அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 60,000 காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் நாச்சான ஃபீச்சராக இருக்கணும். ஒரு ஃபீச்சர் கூட டவுன்கிரேடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பர்சனலி நினைக்கிறேன். பட் இங்கே நமக்கு கேமரா லைட்டாக டவுன்கிரேட் ஆகிருக்குது. எனக்கு இங்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ், டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. ஸோ அப்படி பார்த்ததுலேருந்து இந்த iQoo 11 பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிஞ்சுக்கிறேன்.